விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வளத்தி கிராமத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விழுப்புரம் ஆற்காடு செல்லும் மாநில நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் வார சந்தை நடைபெற்று வருகிறது. இந்த சந்தையானது கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. இங்கு வளத்தியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வருகை தந்து தங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்கிச் செல்கின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு வரை வளத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அருகில் நெடுஞ்சாலையின் வலதுபுறம் சுமார் 50 மீட்டர் தூரத்தில் வார சந்தை நடைபெற்று வந்தது. இந்த சந்தை பகுதிக்கு தனியாக கட்டிட வசதி ஏற்படுத்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 2021-2022 மாவட்ட ஊராட்சி திட்டத்தின் கீழ் மேற்படி சந்தை நடைபெற்று வந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடும் அருகில் ரூபாய் 44 லட்சம் மதிப்பில் வாரச்சந்தை கட்டிடங்கள் கட்டப்பட்டு மாநில நிதிக்குழு 2022-2023 மானியம் ரூபாய் 14 லட்சம் செலவில் ஃபேவர் பிளாக் சாலையும் அமைக்கப்பட்டது. மேற்படி கட்டிடம் கட்டுமான பணி நடைபெற்று வந்த நேரத்தில் அருகாமையில் மாநில நெடுஞ்சாலை ஓரமாக வணிகர்கள் கடைகளை வைத்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்தனர். சாலை ஓரங்களிலேயே அனைத்து விதமான கடைகளும் போடப்படுவதால் பொருட்களை வாங்க வரும் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை சாலையிலேயே விட்டுவிட்டு பொருட்களை வாங்க செல்கின்றனர். இதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசலும் பெரிய அளவில் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது. மேலும் அரசு பணம் ரூபாய் 58 லட்சம் மதிப்பில் வார சந்தைக்காக கட்டி முடிக்கப்பட்டு இதுவரை திறப்பு விழா நடைபெற்றாமலேயே உள்ளது. இந்த கட்டிடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெரும்பாலான நபர்கள் மது அருந்தும் திறந்தவெளி பாராக பயன்படுத்தி மது அருந்தி வருகின்றனர். மது அருந்துவிட்டு காலி பாட்டில்களை அங்கேயே போட்டுவிட்டு செல்கின்றனர். தற்போது கட்டிடத்தை சுற்றிலும் புற்கள், செடி கொடிகள் வளர்ந்து சுகாதாரமற்ற முறையில் உள்ளது. எனவே இந்த சந்தை கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரிக்கை எழுந்துள்ளது.